கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் நம்முடைய கவனத்தை திருப்ப போகிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 1 அதிகாரம், 1 சாமுவேல் சாப்டர் 1. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 2 வசனங்களை வாசிக்கப் போகிறேன். 27ஆம் வசனம், 28ஆம் வசனம், verse 27 and verse 28 தமிழிலே வாசித்து அதற்கு பிறகு நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். For this child I prayed, and the Lord hath given me my petition which I asked of him. Therefore also I have lent him to the Lord. As long as he liveth, he shall be lent to the Lord, and he worship the Lord there. நம்முடைய வேத அறிக்கையை சொல்வோமா? Praise the Lord. எல்லார்ட்டையும் பைபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமென். சொல்லாமா? This is my Bible. I am what it says I am. What it says I have. I can do what it says I can do. Today I will be taught the word of God. My mind is alert. My heart is receptive. Never be the same in Jesus' name. Amen. Praise God. இருபத்தி 28ஆம் வசனம். அன்னாள், ஹானா, அன்னாள் கர்த்தரிடத்திலே செய்த ஜெபத்தை குறித்து அவள் பேசுகிற வார்த்தைகள். A description of Hannah about her own prayer that she prayed unto the Lord. 1 சாமுவேல் 1 அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுதே சாமுவேல் பிள்ளையாண்டானுடைய பிறப்பை குறித்து முதல் 2 அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்னாளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஆண்டவர் அவரிடத்தில் செய்த பொருத்தனையின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அன்னாளுக்கு கர்த்தர் பதில் அளித்தார். 27, 28ஆம் வசனத்திலே அன்னாளுடைய இருதயத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை காண முடியும். You can see the joy that she has in her heart as she expresses the joy, the answer of her prayer. அவளுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு மன திருப்தி, அவளுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு விடுதலை, அவளுடைய நெருக்கத்திலிருந்து கர்த்தர் எப்படி அன்னாளை விடுதலையாக்கினார் என்பதை குறித்து 27, 28ஆம் வசனத்தை வாசிக்கும்பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம். 27, 28ஆம் வசனத்திலே அன்னாளுடைய ஜெபத்தினுடைய வாழ்க்கை, the prayer life of Hannah is being beautifully seen, and God wants to speak to us through that. இந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஜெபிக்கிறவர்களாக மாற்றி இருக்கிறார். ஆனால் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிற நம்மை ஜெப வாழ்க்கைக்கு நம்மை நடத்த விரும்புகிறார். Praying is very different. காலையில் எழும்பின உடனே நாம் ஜெபிப்போம், குடும்ப ஜெபத்தை செய்வோம். மாலையில் ஒருக்க ஜெபித்து படுத்து விடுவோம். காலையில் ஒரு காஃபி, நைட் ஈவினிங் ஒரு காஃபி மாதிரி. இது ஜெபம். இதில் தப்பு எதுவும் இல்லை, இதில் நியாயம் தீர்க்க ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், நம்மை ஜெபத்திலிருந்து ஜெப வாழ்க்கைக்கு நடத்த விரும்புகிறார். Praying and prayer life are entirely different. ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஜெப வாழ்க்கையை வாழுகிறவர்களை கர்த்தர் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறார். ஒரு அன்னாளுடைய ஜெபம் ஒரு தீர்க்கதரிசியை அந்த தேசத்திலே எழுப்பிற்று. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே அன்னாளை போல ஆட்கள் தேவை. எல்கானாவை போன்ற தகப்பன்மார்கள் தேவை.
இவர்கள் எப்படி கர்த்தரை தொடர்ந்து வாழ்க்கையிலே ஜெபித்தார்கள் என்பது மிக 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 அருமையாக இருக்கிறது. 27ஆம் வசனம், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். இது ஒரு சீசன், ஜெபிக்கிற காலம். இந்த பிள்ளைக்காக கர்த்தரிடத்தில் நான் விண்ணப்பம் பண்ணினேன். அதற்கு பிறகு பாருங்க, நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தை எனக்கு கட்டளையிட்டார். திஸ் இஸ் த செகண்ட் சீசன். ஜெபிக்கிறது ஒரு காலம், அதற்கு பிறகு ஜெபத்திற்கு பதில் வருகிறது ஒரு காலம். 28ஆம் வசனம், ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இது ஒரு காலம். நல்லா கவனிங்க. கர்த்தரிடத்தில் கேட்டேன், கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்தார். அவன் கர்த்தருக்கே உயிருள்ள நாள் மட்டும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருப்பான். பிரேயிங் டு த லார்ட், கர்த்தரிடத்தில் ஜெபிப்பது. இரண்டாவது, கர்த்தரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்வது. மூன்றாவதாக, கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற பதிலை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது. ஆமென். முதல் படியில் எல்லாரும் நம்ம வல்லுநர்கள், எக்ஸ்பர்ட்ஸ். ஜெபம் பண்ணுறது, நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இன்னும் பதில் வராது. ஒரு சிலருக்கு பதில் வரும். ஒரு சிலர் ரெண்டாவது கட்டத்துக்கு போயிருப்பார்கள். நான் கர்த்தரிடத்திலே கேட்ட விண்ணப்பத்தை கர்த்தனுக்கு கொடுத்தார். அது ரெண்டாவது படி, ரெண்டாவது காலம். மூன்றாவது ஒரு காலம் இருக்கிறது. ஆண்டவருக்கு அவரிடத்திலே ஜெபித்து விண்ணப்பித்து பெற்ற விண்ணப்பத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது. அது இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம். எல்லாரும் கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். 3 காலகட்டங்கள், 3 விதமான ஜெப அனுபவங்கள். ஆண்டவர் அன்னாளை போல கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து வெற்றியை தந்து தொடர்ந்து ஜெப வாழ்க்கையை கர்த்தர் தருவாராக. கண்டினியூட் ப்ரேயர் ஆல்வேஸ் ஃபெச்சஸ் யூ கண்டினியூட் சக்சஸ். தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களுக்கு தொடர்ந்து கர்த்தர் வெற்றியை தருவார். 3 சிந்தனைகளை இவருடைய ஜெபத்தை குறித்து பகிர்ந்து கொண்டு நாம் இந்த ஆராதனையை முடிப்போம். Number 1, I could see the situation of her prayer. அன்னாளுடைய ஜெபத்தினுடைய சூழ்நிலை, the situation of her prayer. இரண்டாவதாக, the stewardship of her prayer. அன்னாளுடைய ஜெபத்தின் பொறுப்பு, உக்ரானத்துவம். மூன்றாவதாக, the success of her prayer. அன்னாளுடைய ஜெபத்தினுடைய வெற்றி. அவருடைய ஜெபத்தினுடைய சூழ்நிலை, அவருடைய ஜெபத்தினுடைய உக்ரானத்துவம் அல்லது பொறுப்பு, அவருடைய ஜெபத்தினுடைய வெற்றி. The situation of Hannah's prayer, the stewardship of Hannah's prayer and the success of Hannah's prayer. முதலாவதாக 27ஆம் வசனம், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். For this child I prayed. இந்த பிள்ளைக்காக நான் ஜெபித்தேன். சரி, இந்த சூழ்நிலை ஒரு பிள்ளைக்காக ஜெபிக்கிறாள். அந்த பிள்ளை என்ற வார்த்தையிலே நீங்கள் எதற்காக ஜெபிக்க வேண்டுமோ அதை நீங்கள் அங்கே வைக்கலாம். இந்த வேலைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். இந்த எதிர்காலத்திற்காக விண்ணப்பம் பண்ணினேன். இந்த சுகத்திற்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன். இந்த காரியத்திற்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன். அவருடைய சூழ்நிலை என்ன? In what situation that Hannah prayed to God? எல்லாரும் நல்லா கவனிங்க. இன்றைக்கு சூழ்நிலை தான் நம்மை கர்த்தருக்கு நேராக ஜெபிக்க வைக்கிறது. ஒரு சில சிந்தனைகளை நான் யோசிக்கும் பொழுது, ஏன் ஜனங்கள் ஜெபிக்க அவர்கள் செய்ய மாட்டுறாங்க? ஏன் ஜெபிக்க மாட்டுறார்கள்? ஏன் ஜெபத்தை முக்கியத்துவம் கொடுக்குவதில்லை என்றால் அவர்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வரவில்லை. அன்னாளுக்கும் தேசத்திற்கும் ஒரு கொடூரமான காலம்,
ராஜா இல்லை. அவனவன் தன் தன் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்தான். அன்னாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை தேவையா இருக்கிறது. குடும்பத்திலே மிகவும் சஞ்சலமான காரியங்கள். there was an occasion, there was a need that pushed her to pray. அவளுடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே மிகவும் ஒரு வலி. தன்னுடைய கணவன் பல மடங்கு ஆசீர்வாதங்களை தந்தான். தன் கணவன் அவனை பார்த்து எல்கானா சொன்னான், ஏன் நீ துக்கமுகமாக இருக்கிறாய், ஏன் வருத்தப்படுகிறாய்? ஐ am more than more sons. அநேக மகன்களை காட்டிலும் நான் இருக்கிறேன் அல்லவா? இருந்தாலும் அவளுடைய சூழ்நிலையிலே her pain did not withdraw herself from God, but her pain made her to go deep into the Lord. அவள் இருதயத்தின் வலி, அவளுடைய சஞ்சலம் ஆண்டவரை விட்டு கடந்து செல்லவில்லை. அவளுடைய வலியும் வேதனையும் கர்த்தருக்கு அருகாமையிலே எடுத்து சென்றது. பொதுவாக பிரச்சனை வலி என்றால் நாம் எல்லாத்தையும் மூடிட்டு நாம் கர்த்தர் வேணாம் என்று சொல்லி கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து நாம் வாழ ஆரம்பித்து விடுவோம். பாருங்கள், இதெல்லாம் ஒரு டெம்பரரி ப்ராப்ளம்ஸ், ஒரு தற்காலிகமாக ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. அநேகர் கர்த்தர் என்ன செய்கிறார்? இடுக்கண்களும் பிரச்சனைகளும் அனுப்பி அவர்களை ஜெபிக்கும்படியாக செய்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்க இல்லை, காலைல ஜெபமல்ல, பைபிள் வாசிக்கல. ஒரு வாரத்தில் எத்தனை நாள் பைபிள் வாசித்தீங்க? 2 நாள் மறந்துட்டேன் பாஸ்டர். ஒரு நாள் ஜெபி பண்ணேன், ஒரு நாள் மறந்துட்டேன். ஒரு நாள் சின்ன ஜெபம், ஒரு நாள் SMS ஜெபம், இன்னொரு நாள் கொஞ்சம் சின்ன சின்ன ஜெபம் தான் பண்ணேன். ஏன்னா தேவையில்லை, எல்லாம் இருக்குது எனக்கு. நான் என்ன கேட்கணும் கர்த்தர்கிட்ட? எல்லாம் இருக்குது எனக்கு. 3 வேளை சாப்பாடு இருக்குது, நல்ல அப்பா அம்மா இருக்காங்க, நல்ல வீடு இருக்குது, 4 வீலர் இருக்குது, 2 வீலர் இருக்குது, 3 வீலர் இருக்குது, 8 வீலர் இருக்குது, எல்லா வீலரும் இருக்குது. நினச்சா ஃப்ளைட்டில் எங்கே எல்லாம் இருக்கிறது. நான் எதற்கு ஜெபிக்கணும்? கரெக்டு தானே? எதுக்கு ஜெபம் பண்ணணும் லீஜே? இல்லை ஜாஷ்வா, எதுக்கு ஜெபம் பண்ணணும்? எல்லாம் இருக்குது. கேட்குறதுக்கு முன்னால் கொடுத்துட்றாங்க எங்கள் அப்பா அம்மா. நான் 10 கேட்டால் அவங்க 20 கொடுக்குறாங்க. நான் எதற்கு ஜெபிக்கணும்? ஒய் ஷுட் ஐ ப்ரே? நான் சொல்கிறது சரிதானே? இப்போ நான்லாம் சின்ன வயசில் இருக்கும் போது அழுது புலம்பி வாங்கணும். இன்றைக்கி தேவையில்லை. அதனால் சிச்சுவேஷன் நமக்கு வரலை, அப்படிப்பட்ட சூழ்நிலை வரவில்லை. அப்படி என்றால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை ஜெபிக்க வைக்க வேண்டும் என்றால் கர்த்தர் சஞ்சலத்தை அனுப்புவார். கர்த்தர் சில நேரத்தில் நெருக்கங்களை அனுப்புவதன் காரணம் அவரை நோக்கி ஜெபிப்பது. இது பனிஷ்மெண்ட் அல்ல. அவர் நம்மோடு கூட என்ன செய்ய விரும்புகிறார்? நம்மோடு கூட உறவாட விரும்புகிறார். லுக் அட் த சிச்சுவேஷன் ஆஃப் ஹானா அண்ட் எல்கானா. கணவனாகிய எல்கானாவுக்கும் அன்னாளுக்கும் இருக்கிற சூழ்நிலை என்னவென்றால் நெருக்கம், ஏமாற்றம், வெட்கம், சவால்கள், உலகத்தை எப்படி சந்திப்பது, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை. அப்போ 2 காரியம் அவருடைய சூழ்நிலையிலே நான் பார்க்கிறேன். இதை தான் நாம் செய்ய வேண்டும். முதலாவதாக I could find their attitude, and number 2 I could find the atmosphere in that family. முதலாவதாக அந்த குடும்பத்திலே அவருடைய எண்ணங்கள், இரண்டாவதாக அவங்க குடும்பத்திலே அவங்களுக்கு இருந்த சூழ்நிலை, attitude and atmosphere. ஜபத்துக்கு பதில் வேண்டும். ஆண்டவர் என் ஜபத்தை கேட்க வேண்டும், ஆண்டவரோடு நான் உறவாட வேண்டும், என் சூழ்நிலை மாற வேண்டும் என்றால் முதலாவதாக ஆட்டிடியூட் மாறணும், அட்மாஸ்பியர் மாறணும். அப்போ இந்த ஆட்டிடியூட் என்னன்னா, இட்ஸ் அ கண்டிஷன் ஆஃப் த ஹார்ட். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, என்னுடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது, இந்த கஷ்டம், இந்த சவால், இந்த சோதனையிலே வாட் இஸ் மை ஆட்டிடியூட்? 1 சாமுவேல் 1 அதிகாரம் 1 நான் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். லுக் அட் தி ஆட்டிடியூட் ஆஃப் ஹானா. அன்னாளுடைய மனநிலைமையை பாருங்கள். சீலாவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். 10ஆம் வசனம், அவள் போய் மனம் கசிந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். 10ஆம் வசனம்,
verse 10, சேனைகளின் கர்த்தாவே என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி நீர் பாரும். 12ஆம் வசனம், நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை விட்டு விலகு என்றான். இப்போ 9, 10, 11 இதெல்லாம் நமக்கு நன்றாக வாசித்திருப்போம். அன்னாள் என்ன செய்கிறாள்? குடும்பமாக ஆலயத்துக்கு சென்றிருக்கிறார்கள். எல்கானா, அப்புறம் பெனினால், அவருடைய பிள்ளைகள், அன்னாள் எல்லாரும் ஆலயத்துக்கு போயிருக்காங்க. இட் இஸ் அ ஃபீஸ்ட், ஒரு பெரிய என்ன சொல்கிறது, விருந்து, அங்கே ஒரு ஒரு ஃபெஸ்டிவல். எல்லாரும் போய் சாப்பிட்றாங்க. எல்லாரும் நல்லா புசித்து குடிச்சிட்டு எல்லாரும் நல்லா சாப்பிட்டு அந்த தேவனுடைய ஆலயத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு எடுக்கிறாங்க. ஆனால் அன்னாள் எழுந்திருந்து ஆலயத்திற்குள்ளாக சென்று அவள் கர்த்தரை நோக்கி மனம் கசந்து அவள் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றாள். 15ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, என் இருதயத்தை அவருடைய சமூகத்திலே நான் ஊற்றிவிட்டேன். I have poured my heart unto the Lord. ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்த அன்னாள் அவருடைய ஆட்டிடியூட் என்ன? எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும், எனக்கு ஒரு வேலை வேண்டும், எனக்கு எதிர்காலம் வேண்டும். நான் என்ன செய்ய போகிறேன்? கர்த்தரை நோக்கி நான் ஜெபம் பண்ண போகிறேன். I am going to go and pray unto the Lord. I am going to go and pour my heart. என் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக ஊற்றும்படியாக ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளாக செல்ல விரும்புகிறேன். பிரச்சனை வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு பெரிய இடுக்கன் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய சிச்சுவேஷனில் how is our attitude, நம்ம மனநிலைமை இருக்குது. பெரிய ஆட்கள் நமக்கு யாராவது தெரியுமான்னு ஃபோன் பண்ணலாம். நமக்கு ரெக்கமெண்டேஷன் யாராக இருக்கிறாங்களா? இந்த சூழ்நிலையிலேருந்து என்னை யார் காப்பாற்றுவா என்று நம்முடைய மனம் இங்கு பக்கமாக போகிறது. இது இயற்கை தான். ஆண்டவர் மேலிருந்து பார்த்து கொண்டிருப்பார். சரி சரி, உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா? போங்க செய்யுங்க. எல்லாம் முடிஞ்சிட்டு என்கிட்ட தான் வருவீங்க. இங்கே தான் வரணும்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். ஆனால் அன்னாள் பாருங்கள், she went straight to the Lord. அப்போ நம்முடைய எண்ணம், நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கணும்னா, ஆல்வேஸ் ஐ வில் கோ டு மை காட். நான் கர்த்தரிடத்தில் நான் முதல் சொல்லுவேன். என் கர்த்தரிடத்தில் போய் நான் மனம் கசந்து என் இருதயத்தை கர்த்தரிடத்திலே நான் ஊற்றுவேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். நம்முடைய சிச்சுவேஷன், நீங்கள் அதை செஞ்சு பாருங்க. நான் ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், அது ஈஸி கிடையாது. அது ஈஸியே கிடையாது. பாஸ்டர் நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் வந்து பாருங்கள், சூழ்நிலை தெரியும். முடியவே முடியாது, கஷ்டம். ஆனால் அந்த நேரத்திலும் அந்த அதைரியத்தையும் நம்ம மனது சொல்வதையும் மேற்கொண்டு நீங்கள் முழங்கால் படியிட்டு தனியே போய் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து பாருங்கள், சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். ஆண்டவர் சூழ்நிலை மாற்றுவதை விட உங்களுடைய எண்ணங்கள் தான் சூழ்நிலையை மாற்றும். இட் இஸ் த ஆட்டிடியூட் அபவுட் the problem, how you see the problem. It is not the way you solve the problem, it is how you see the problem. நம்முடைய எண்ணங்களில் நிறைய ஐடியாஸ் வரும். ஆனால் ஆண்டவரை நோக்கி நம்முடைய எண்ணம் செல்ல வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் அன்னாளுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறார். The situation of Hannah's prayer is that her attitude was right. ரெண்டாவது பாருங்க, the atmosphere of the prayer. அந்த சிச்சுவேஷனில் அந்த குடும்பத்தில் இருந்த அட்மாஸ்பியர், சூழ்நிலை. 3ஆம் வசனம், அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியன் ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினஹாசும் அவர்கள் இருந்தார்கள். 19ஆம் வசனம், அதே அதிகாரம் 19ஆம் வசனம், அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி அவர்கள் போனார்கள். இந்த அதிகாரம், முதல் அதிகாரம், 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். த ஹஸ்பண்ட் ஆஃப் ஹேனா, அன்னாளுடைய கணவருடைய பெயர் எல்கானா. இவர் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஆண்டவரை பணிந்து கொள்ளும்படியாக சென்றார். He went to the church of God. குடும்பத்தெல்லாம் கூட்டிக் கொண்டு, எல்லாரையும், அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அவர் ஆலயத்துக்கு சென்றார். 7ஆம் வசனம், 1 சாமுவேல் 1:7, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும்
அந்த பிரகாரமாய் செய்வான். இவன் அவளை மணவெடுக்குவாள், அப்போது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். என்ன செய்வான் என்றால், தன் குடும்பத்தோடு கூட கர்த்தருடைய ஆலயத்திற்கு அன்னாள் பெண்ணினால் பிள்ளைகளை குடும்பத்திற்கு கொண்டு போவார். பாஸ்டர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. குடும்பமாக ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். அன்னாள் சொல்லியிருக்கலாம், இல்லை இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை தான் பாருங்கள் சில நேரத்தில் நமக்கு கால் வலி வரும்ல, ஞாயிற்றுக்கிழமை தான் வயிறு அப்செட் ஆகும், ஞாயிற்றுக்கிழமை தான் டியூஷன் வரும், ஞாயிற்றுக்கிழமை தான் படிக்கணும், வேறு நாளே கிடையாது நமக்கு இல்லையா? அவ்வளோ ஆசீர்வாதமானவர்கள். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆலயத்திற்கு இவங்க சென்றாங்க. இந்த அதிகாரம் முழுவதும் வாசிங்க, நமக்கு நேரம் இல்லை. கணவனாகிய எல்கானா தன் மனைவிக்கு இசைந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்று 3 முறை அவன் ஆலயத்துக்கு செல்வதை அங்கே வாசிக்கலாம். 3 முறை ஆலயத்துக்கு சென்று கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தருக்கு பலி செலுத்துகிறான். பிள்ளைகள் எல்லாரும் ஆலயத்துக்கு சென்றார்கள். 3வது முறை பிள்ளை பிறந்த சாமுவேலை அன்னாள் ஆலயத்துக்கு கொண்டு செல்கிறாள். அப்போது இதனால் என்ன நடக்குது? சர்ச்சுக்கு வர்றதுனால என்ன ஆசீர்வாதம்? நம்ம வீட்டில் ஜெபிக்கிறது, வேதத்தை வாசிக்கிறதுனால என்ன ஆசீர்வாதம் என்றால், அட்மாஸ்பியர் வில் சேஞ்ச், சூழ்நிலை மாறும். ஆலயத்துக்கு செல்வதனால் God will bring a divine atmosphere. ரொம்ப சமாதானத்தை கர்த்தர் தருவார், மனதிலே அமைதியை தருவார், கொந்தளிக்கிற இருதயத்திலிருந்து கர்த்தர் அமைதியை தருவார். ஆமென். இன்றைக்கு இந்த நாட்களிலே ஆலயத்துக்கு செல்வது, கர்த்தருடைய காரியங்கள் குறைந்து கொண்டே போகிறது. வீடுகளிலே ஜபங்கள் குறைந்து கொண்டே போகிறது. ரொம்ப வருத்தமான காரியமாக இருக்கிறது. நம்ம வீட்டை ஜப வீடாக மாற்ற வேண்டும். நம்முடைய வீடுகளிலே, இல்லங்களிலே அட்மாஸ்பியர் இருக்க வேண்டும், ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். ஆமென். ஒருவர் ஒரு நாள் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், பாஸ்டர் எல்லா வீடும் தேட்டர் ஆகிட்டு இருக்கு. என்ன சொல்கிறீங்க பிரதர்? பெரிய பெரிய ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க வீட்டில், பெரிய டிவி ஸ்க்ரீன். உங்கள் வீட்டில் 40, எங்கள் வீட்டில் 70, அவங்க வீட்டில் 100, தெரியல எனக்கு ஸ்க்ரீன்லாம். எங்கள் வீட்டில் டிவி இல்லை. அப்போ இவ்வளோ பெரிய இதோட பெருசான்னு தெரியல, பெரிய டிவி ஸ்க்ரீனில் நம்ம என்ன பார்ப்போம்? டெய்லி ஜபமாக பார்ப்போம். அப்படின்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ அந்த டிவியில் என்ன ஓடுதோ அந்த அட்மாஸ்பியர் தான் நம்ம வீட்டுக்குள்ளே வரோம். அப்போ நம்ம வீடுகள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயமாக ஜபமாக மாற வேண்டும் என்றால், நான் சொல்லுகிறேன், கர்த்தர் 24 மணி நேரமும் 7 நாட்களும் உங்கள் வீட்டிலே வந்து தங்கியிருப்பார். மாற்றுங்க, உங்கள் வீட்டை மாற்றுங்க, ப்ரையாரிட்டிஸை மாற்றுங்க, முதன்மையை மாற்றுங்க, கர்த்தருக்கு முக்கியம் கொடுங்க. எல்லா இடத்துலையும் பைபிள் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் ஆண்டவரை ஞாபகப்படுத்தும் காரியங்கள் வீட்டில் இருக்கட்டும். ஆமென். அன்னாலும் எல்கானாவும் இசைந்திருந்தார்கள். எல்கானா வாஸ் நாட் அன் ஈகோயிஸ்டிக் பர்சன். எல்கானாவும் அன்னாலும் இசைந்தார்கள். எனக்கு திருமணமாகி 24 வருடங்கள். நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே கண்டுபிடித்த சக்ஸஸ் என்னன்னா, விட்டு கொடுத்து போவது தான். நான் பிடித்த முயலுக்கு 3 கால்னா குடும்பத்தை நடத்த முடியாது. குடும்பத்திலே ஐக்கியம், ஒருமனப்பாட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. முடிவே முடியாதுன்னு சொல்லாதீங்க. வேதத்திலே கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் என்றால், அந்த சூழ்நிலையிலே எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நமக்கு முக்கியம் அட்மாஸ்பியர். பிள்ளைகள் அதில் வளர்றாங்க. நம்ம பிள்ளைகள் எல்லாம் நம்மளை பார்த்து வளர்றாங்க. நான் சொல்லுகிறேன், என் மகன் இருக்கான், நான் சொல்கிற வசனத்தை கேட்டு வளர்றதை விட எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தான் நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும். They will never listen to what you say, but they will see what you are doing. எங்கள் அப்பா காலைல ஏஞ்சி ஜெபம் பண்ணுறாங்க, எங்கள் அப்பா சர்ச்சுக்கு போவாங்க, எங்கள் அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, எங்கள் அம்மா அப்பா எப்பொழுதுமே எப்பயாவது ஒரு தடவை தான் சண்டை போடாமல் இருப்பாங்க. அப்படி இல்லை. ஆமேன். சபையில் இதை நான் பேசி தான் ஆகணும், சாரி. நம்ம குடும்பங்கள் எல்லாம் சின்ன பரலோகமாக மாற வேண்டும். எல்கானாவும் அன்னாலும் குடும்பத்திலே they brought an atmosphere.
ரெண்டாவது குறிப்பு சிச்சுவேஷன் ஆஃப் பிரேயர். ரெண்டாவது பாருங்க, ஸ்டூவர்ட்ஷிப் ஆஃப் பிரேயர், ஜெபத்தினுடைய உக்ரானத்துவம். 27-28 வசனம். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார், ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டிருக்கிறபடினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பதில் கொடுத்து விட்டார். ஆண்டவர் சாமுவேலை கொடுத்து விட்டார். God gave her a man child. எதை கேட்டாலோ அதை கர்த்தர் கொடுத்தார். அவர் என்ன செய்தால், அந்த மகனை ஆலயத்துக்கு கொண்டு வந்து கர்த்தருக்கு அவள் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நான் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு பெரிய ரகசியத்தை சொல்லுகிறேன். உங்கள் வேலை விஷயமா ஜெபம் பண்ணிங்க, அற்புதம் வாங்கியிருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்து பெரிய அற்புதத்தை வாங்கியிருக்கலாம். உங்கள் வீட்டுக்காக ஜெபித்து பெரிய அற்புதத்தை வாங்கியிருக்கலாம். உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஜெபித்து பதில் வந்திருக்கலாம். அந்த பதில் எங்கே இருக்கிறது? அந்த பதிலை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். சாமுவேலை அந்த அன்னாள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தால், அப்படி என்றால் என்ன? ஆலயத்திற்கு அவள் சென்று, ஆண்டவரே இந்த பிள்ளைக்காக இந்த இடத்துல நான் ஜெபம் பண்ணேன், இந்த பிள்ளை இதற்காக ஜெபித்தேன், இந்த பிள்ளை இந்த நோக்கத்திற்காகவே நான் கர்த்தருக்கு அவனை ஒப்பு கொடுக்கிறேன். She consecrated him unto the Lord. கமிட் யுவர் ஒர்க். உங்கள் வேலையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் பிஸ்னஸை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வீட்டை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. எப்படி ஒப்பு கொடுக்கிறது? அவள் வாயினால் சொல்லிக்கொண்டே இருந்தாள். கீப் ஆன் கன்ஃபெஸிங் இட். வாயிலே சொல்லிக்கொண்டே, ஆண்டவரே என் எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் வேலையை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய எதிர்காலத்தின் ஆண்டவரே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் வீட்டை ஒப்பு கொடுக்கிறேன். லார்ட், ஐ வாண்ட் டு கண்டினியூஸ்லி கன்ஃபெஸ் அண்ட் கான்செக்ரேட் டு யூ. உமக்கு பிரதிஷ்டை செய்கிறேன், என் பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்கிறேன், என் பிள்ளைகளை உமக்கென்று நான் அறிக்கை செய்கிறேன், என் வேலைகளை உமக்கு தருகிறேன். அவள் she consecrated, she confessed it. பிரதிஷ்டை செய்தால், அதை அறிக்கையிட்டால், அதோடு கூட she also confirmed it. அதை உறுதிப்படுத்தினாள். எப்படி உறுதிப்படுத்தினாள்? பெயர் அதுக்கு ஏற்ற மாதிரி வைத்தா. என்ன பெயர் வைத்தால்? சாமுவேல். சாமுவேல் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தரிடத்திலிருந்து பெற்றேன். அப்போ சாமுவேல்னு பார்த்தோன்னா, ஓ, உன்னை உன் தாயார் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றாள். ஆலயத்திற்கு கொண்டு வந்து அந்த பிள்ளையாண்டனை விட்டுவிட்டால், கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாள், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாள். ஆண்டவர் பாருங்கள், அதை நினைவு கூர்ந்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நாம் கர்த்தரிடத்திலிருந்து கஷ்டப்பட்டு ஜெபித்து பெற்றுக்கொள்கிற பதில், அதற்கு பிறகு நாம் என்ன செய்கிறோம்? What are we doing with the answer that you receive from God? காலேஜுக்காக ஜெபம் பண்ணுறோம், ரிசல்ட்டுக்காக ஜெபம் பண்ணுறோம், படிப்புக்காக ஜெபம் பண்ணுறோம், திருமணத்துக்காக ஜெபம் பண்ணுறோம், எதிர்காலத்துக்காக. அது வந்த உடனே ஆண்டவரை ஒதுக்கி வச்சுட்டா அவர் பார்ப்பார். கொடுக்குற வரைக்கும் காலை பிடிச்சிட்டு இருந்தேன், வாங்கினோன்னு எங்கே போனேன்? அதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். அதை அவர் வாங்கி வைக்க மாட்டார். வேத புத்தகம் முழுவதும் பாருங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொட்ட வகைகளை கர்த்தர் அவருக்கு ஆசீர்வதித்து மறுபடியும் கொடுத்தார். ஈசாக்கை பலியிடும்படியாக செய்தார், ஆனால் ஈசாக்கை ஆசீர்வதித்து மறுபடியும் கொடுத்தார். மோசையின் கோலை நீ கீழே போடு என்று சொல்றார், ஆசீர்வதித்து அந்த கோலை மறுபடியும் மோசைக்கு கர்த்தர் கொடுத்தார். வேத புத்தகம் முழுவதும் those people who consecrated and confessed their answers unto God were blessed forever. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்து, ஆண்டவரே அவன் உயிரோடு இருக்கும் சகல நாட்களும் அவன் கர்த்தருக்கே பணி செய்வான். நம்ம உலக வேலை செய்தாலும், நம்ம என்ன செய்தாலும், ஆண்டவரே இதை உமக்கு பிரதிஷ்டை செய்கிறேன், என் வேலையை பிரதிஷ்டை செய்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை உமக்கு கொடுக்கிறேன், என்னுடைய எதிர்காலத்தை கொடுக்கிறேன், என் சுகத்தை உமக்கு கொடுக்கிறேன். ஐ கான்சிக்ரேட் யூ. என்னை பிரதிஷ்டை செய்கிறேன். ஆமேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஆமேன். ஆண்டவருக்கு நம்முடைய ஜெபத்தினுடைய இரண்டாவது பாகம், நீர் தருகிற பதிலை உமக்கு நான் பிரதிஷ்டை செய்கிறேன். கடைசியாக 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், chapter 2 and verse 20, the third part of our prayer. முதலாவது அவருடைய ஜெபத்தினுடைய முதல் பகுதி சிச்சுவேஷன், சூழ்நிலை. இரண்டாவது உக்ரானத்துவம், சரியாக கர்த்தருக்கு கொடுத்தால். மூன்றாவது பாருங்க, ஏலி எல்கானாவையும்
அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். ஆலயத்திற்கு வந்து சாமுவேலை ஆலயத்துக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ நாள் அழுதுருப்பாங்க, எவ்வளோ நாள் புலம்பியிருப்பாள். ஒரு ஆண் மகனை கர்த்தர் கொடுத்தா, சரி ஆண்டவருக்கு கொடுத்துட்டார், நீ ஜபம் பண்ணபடி ஆண் மகனை கொடுத்துட்டாரு, எதுக்கு நீ சர்ச்சுக்கு கொடுக்குற, நீ வீட்டுக்கு கொண்டு போய்ட, ஒன்றும் சொல்ல மாட்டார் கர்த்தர், நீயே வளர்த்துக்கோ. அப்படிலாம் செய்யலை பாருங்கள். கணவரும் இசைந்து சாமுவேலை போய் ஆலயத்தில் விட்டு விட்டு அவங்க வீடு திரும்புகிறாங்க. அப்போது ஏலி அந்த ஆலயத்தில் இருந்த போதகர் அவளை ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்கிறார்? எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று சாமுவேலை ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 5 பிள்ளைகள் அன்னாளுக்கு பிறந்தார்கள். 5 children, 3 மகன் 2 பெண் பிள்ளைகளை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த சாமுவேலுக்கு என்ன ஆச்சு? அதுதான் சக்சஸ். Success is not receiving answer to prayer, but success is the answer becoming a blessing in future. ஆழமான சிந்தனை. வெற்றி என்பது ஜெபத்திற்கு வருகிற பதில் அல்ல. வெற்றி என்பது நீங்கள் பெறுகிற பதில் காலங்காலமாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். சாமுவேலை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆலயத்தில் விட்டுட்டு தாய் வீட்டுக்கு வந்துட்டா. கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்து விட்டு அந்த தாய் வீட்டுக்கு வந்து விட்டால், வருஷந்தோறும் அம்மா போகிறாங்க, ஆலயத்துக்கு போகிறாங்க. வருஷந்தோறும் அவள் ஆலயத்துக்கு செல்லும் பொழுது என்ன செய்தால், சின்ன சட்டையை தைத்து கொண்டு போய் கொடுப்பாங்களாம். நீங்கள் இப்போ வீட்டுக்கு போய் வாசிங்க, நேரம் இல்லை. அழகாக ஒரு சின்ன கோட், நல்ல கையினால் அவங்க நல்ல தைப்பாங்க போல், வீட்டிலே நல்லா தைத்து கொண்டு போய் சாமுவேலுக்கு கொடுப்பாங்க. 1 வருஷமாக அதை தைச்சாங்க. இன்றைக்கி 1 மணி நேரம் நீங்கள் பண்ணிவிடுவீங்க. ஆரி ஒர்க் எதோ சொல்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க 1 வருஷமாக ஒரு கோட்டை தைக்கிறாங்க. நான் நினைக்கிறேன், ஒவ்வொரு ஊசியை கோக்கும் போது, ஆண்டவரே சாமுவேல் ஆசீர்வதியும், அவனை உமக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், என் பிள்ளையை ஒப்பு கொடுத்துட்டேன், ஆலயத்தில் என்ன பண்ணுறான்னு தெரியல, அவனை பாதுகாத்து கொள்ளும், அவன் நல்லா சாப்பிடணும், அவன் நல்லா தாயில் அதெல்லாம் ஜோம் பண்ணுறாங்க. அதை தைக்கும் போதெல்லாம் ஜோம் பண்ணுறாங்க. கொண்டு போய் சாமுவேலுக்கு கொடுத்தார்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், her prayer did not stop when she got the answer, her prayer continued. பதில் வந்த உடனே அந்த பிள்ளைக்காக ஜெபத்தை நிறுத்தவில்லை. தொடர்ந்து அந்த பிள்ளைக்காக ஜெபித்தால், தொடர்ந்து அந்த பிள்ளையை போய் பார்த்தால், தொடர்ந்து அந்த பிள்ளைக்காக பாரப்பட்டு அந்த தாய் ஜெபித்தாள். இது நம்ம வேலையாக இருக்கலாம், நான் பிள்ளையை மாற்றம் சொல்லவில்லை. நம்முடைய பதிலுக்காக நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணுறோமோ அத்தனை மடங்கு கர்த்தர் நம்முடைய பதிலை ஆசீர்வதிப்பார். 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சாமுவேலை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்? God blessed his term of ministry. அவருடைய ஊழியத்தின் காலங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். God blessed his territory in ministry. சாமுவேலுடைய ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 Samuel chapter 9 and verse 9. முற்காலத்தில் இஸ்ரவேலில் யார் ஒருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால், ஞான திருஷ்டிக்காரனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள். இந்நாளிலே தீர்க்கதரிசி எனப்படுகிறான், முற்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரன் எனப்படுவான். யார் இந்த ஞான திருஷ்டிக்காரன்? சாமுவேல். God made him a prophet, God made him a judge. எல்லாரும் கவனிங்களேன். சாமுவேலை கர்த்தர் எப்படி மாற்றினார்? நியாயாதிபதி. சாமுவேலை தீர்க்கதரிசியாக மாற்றினார். நாம் பெற்ற பதில், நம்ம வச்சிருக்க வேலை, எதிர்காலம், பிள்ளைகள், வீடு, இதை எப்படி ஆக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக ஆசீர்வதிப்பார். இப்போ அண்ணால போய் கேட்போம், நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, சாமுவேல் என்ன ஆகணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் இருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க? நான் இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன்? என் மகன் வந்து பைலட் ஆகணும். ஓ, கிராஷ் ஆகி சாகணுமா? என் மகன் என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், என்னென்னமோ இருக்குது.
இவங்க ஒன்றுமே சொல்ல. எங்கேயா ஜெபம் பண்ணாங்களா? எடுத்து காட்டுங்க. அண்ணால் கர்த்தரிடம் சென்று என் மகன் இப்படி ஆக வேண்டும் அப்படி ஆக வேண்டும், ஒன்றுமே ஜெபம் பண்ணல. கர்த்தர் தான் தீர்மானித்தார். ஏன்? கர்த்தருடைய சித்தத்திற்கு அவனை ஒப்பு கொடுத்தார். சாமுவேலை கர்த்தர் தீர்க்கதரிசியாக, சாமுவேலை ஞான திருஷ்டிக்காரனாக ஆண்டவர் மாற்றினார். ஏன் சொல்கிறேன் என்றால், அவனே ஒரு ஆசீர்வாதம், அவனை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றினார். அப்படி என்றால் blessing does not stop with the answer, blessing will just continue from generation to generation. சாமுவேலோடு கூட ஆசீர்வாதம். சாமுவேலை மட்டும் ஆசீர்வதிப்பதல்ல, சாமுவேல் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினான். சவுலை அபிஷேகம் பண்ணினார், தாவீதை அபிஷேகம் பண்ணினார். சாமுவேல் கர்த்தரோடு கூட வாழ்ந்தார், கர்த்தர் சாமுவேலோடு கூட வாழ்ந்தார். God blessed his term. அவனுடைய வாழ்நாளிலெல்லாம் சாமுவேலை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ரெண்டாவது, சாமுவேலினுடைய எல்லையை கர்த்தர் விரிவாக்கினார். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டு எபினேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆப்பேக்கிலே பாளையம் இறங்கினார்கள். 3ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனம். 1 சாமுவேல் 3:19-20. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போகவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பேர்சேபா மட்டும் சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. இங்கிலீஷ் பைபிளில் வாசித்தீங்கன்னா, he was an established prophet. established. கர்த்தர் அவனுடைய ஊழியத்தை ஸ்திரப்படுத்தி திடப்படுத்தி அவனை ஆசீர்வதித்தார். God gave Samuel stable life, steady life. நிலைவரமான வாழ்க்கை, உறுதியான வாழ்க்கை, எப்பொழுதுமே கீழே டிப்பே ஆகலாம் வாழ்க்கை, எப்போதுமே ப்ரொக்ரெஷன், முன்னேற்றமுள்ள வாழ்க்கையை சாமுவேலுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவருடைய பதில் நம்மகிட்ட வரும்பொழுது, அதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, நான் சொல்லுகிறேன், அந்த வாழ்க்கை ஸ்டெடியாக இருக்கும், அந்த வாழ்க்கை ஸ்டேபிளாக இருக்கும், அந்த வாழ்க்கை சென்சிட்டிவாக இருக்கும். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தருடைய சத்தத்தை அவனால் கேட்க முடிந்தது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, திஸ் இஸ் த ரியல் சக்ஸஸ். நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல, அன்னாள் சாமுவேலை குறித்து கேள்விப்பட்டாலான்னு தெரியல, மகிமையின் மேல் மகிமையை கர்த்தர் கொடுத்தார் சாமுவேலுக்கு. நாளுக்கு நாள் அவனுடைய கீர்த்தி பரவினது. ஆண்டவர் அந்த பிள்ளையை உயர்த்தி கொண்டே போனார். அன்னாள் எங்கேயோ இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது, ஆனால் ஜெபம் மாத்திரம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்முடைய பதிலையும் நம்முடைய காரியங்களையும் கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்யும் பொழுது, நான் சொல்லுகிறேன், கர்த்தர் பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவ்வளோதான் இன்னைக்கு செய்தி. ஆண்டவருக்கு ஜெபத்திலே அவர் கொடுக்கிற பதிலை நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் God takes the control. ஆண்டவர் எல்லா ஆளுமையும் எடுத்து ஆண்டவர் தேசத்தை ஆசீர்வதித்தார். கண்களை மூடி நாம் எழுந்து நிற்போம். இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன். என் விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். இதுதான் ஜெபம். இன்னைக்கு நாம் கர்த்தரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்துவிட்டு இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை எவ்வளோ ஜெபித்திருக்கிறேன், பதிலை கொடுத்திருக்கிறீங்க, ஒரு சாமுவேலை எனக்கு கொடுத்தீங்க, பிள்ளைகளை கொடுத்தீர்கள், பேர பிள்ளைகளை கொடுத்தீர்கள், நல்ல ஜாப் வேலையை கொடுத்தீங்க, வீடு கொடுத்தீங்க, எதிர்காலத்தை கொடுத்தீங்க கர்த்தாவே. என் முகத்தை உயர்த்தினீர் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், வேர் இஸ் யுவர் சாமுவேல்? உன்னுடைய சாமுவேல் எங்கே? எப்படி இருக்கிறது? நீ ஜெபித்து பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? நீ ஜெபித்து கொண்டு பெற்ற வேலை எப்படி இருக்கிறது? நீ ஜெபித்து பெற்ற வீடு எப்படி இருக்கிறது? நீ கர்த்தரிடம் பெற்ற ஆசீர்வாதம் எங்கே? கர்த்தர் சொல்கிறார், if you commit that to me, I will multiply that blessing.
உன் ஆசீர்வாதத்தையே நான் பெருக்குவேன். நீங்க புதுசா எதுவும் தேடி போக தேவையில்லை. உங்க கையில இருக்கு பாருங்க. உங்க கையில இருக்கிற வீடு, உங்க கையில இருக்கிற பிசினஸ், உங்க கையில இருக்கிற வேலை, உங்க கையில இருக்கிற பிள்ளைகள், அதை கர்த்தர் பல மடங்கு பெருக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்துக்குள்ளாக எடுத்து செல்வாராக. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இன்றைக்கு நான் பிரதிஷ்டை செய்கிறேன். ஒருவேளை நான் தவறி இருக்கலாம், ஒருவேளை நான் கவன குறைவாக இருந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு இந்த வேலைக்காக ஜெபித்தேன், இந்த பிள்ளைக்காக ஜெபித்தேன், இந்த எதிர்காலத்திற்காக ஜெபித்தேன். கர்த்தர் என்னுடைய விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். இன்றைக்கு நான் அதை கர்த்தருக்கே பிரதிஷ்டை செய்கிறேன். சகோதரனே, சகோதரியை இன்னைக்கு பிரதிஷ்டை செய்வீங்களா? தம்பி தங்கச்சி, நீங்க பிரதிஷ்டை செய்வீங்களா? வாலிப தம்பி தங்கச்சி, உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணுவீங்களா? இல்லை இந்த உலகத்தில் கிடைக்கிற சின்ன சின்ன காரியத்தில் திருப்தியா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு மகிமையான வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் நீங்க நினைக்காத அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தர் உங்க பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பட் the more you consecrate, எந்த அளவுக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை மகிழ வைப்பார். உங்களுடைய மனதை கர்த்தர் குளிர வைப்பார். உங்க மனதை கர்த்தர் இலகுவாக மாற்றுவார். பிரதர், சிஸ்டர், இஸ் your heart heavy today? ரொம்ப பாரமா இருக்கு பாஸ்டர். சில காரியத்தை யோசித்தால் எனக்கு மிகவும் பாரமாக இருக்கிறது, எங்கேயாவது போய் அழுணும் போல இருக்கிறது. ஏன்? கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. Why are you carrying that burden? Give it to God. இதுதான் ஜபத்தினுடைய ஜர்னி. ஜபம் என்பது ஒரு மணி நேரம் அல்ல. ஜபம் என்பது ஒரு பிரயாணம். Prayer is a journey of heart. அந்த இருதயத்திலே ஜபத்திலே பயணம் பண்ணி அப்படியே கிறிஸ்துவை போல நாம் மாறிவிடுவோம். இயேசுவை போல மாறிவிடுவோம். இந்த இயற்கையான உலகம் ஆவிக்குரிய உலகமாக மாறிவிடும். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சாமுவேல்களை தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் அன்னாளை தேடிக்கொண்டிருக்கிறார். God is searching for Hannahs. God is searching for Samuels. God is searching for Elkanahs, so that he can bring revival. எழுப்புதலை கொண்டு வர ஜபம் பத்தாது, பிரதிஷ்டை தேவை. எழுப்புதல் உலகத்திற்கு வர அன்னாளை போன்றவர்கள் சாமுவேலை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். உங்க பிள்ளைங்க இன்னைக்கு எங்க இருக்காங்க? உங்க பிள்ளைகள் கர்த்தரோடு இருக்கிறார்களா இல்ல உலகத்தோடு இருக்கிறார்களா? பிரதிஷ்டை செய்யுங்க. பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்யுங்கள். உங்க வேலையை பிரதிஷ்டை செய்யுங்க. ஆண்டவரே, நீங்க கொடுத்தீங்க, உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இதனால உங்களுக்கு இழப்பு வராது. இதனால் நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதம் பல மடங்காக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நாம ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, ஐ வாண்ட் டு கான்செக்ரேட். என் வாழ்க்கையை பிரதிஷ்டை பண்றேன், என் பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்றேன், என் வேலையை பிரதிஷ்டை பண்றேன், நான் வாழுகிற வீட்டை பிரதிஷ்டை பண்றேன். என்னென்னலாம் என்னை ஆசீர்வதித்தீரோ எல்லாவற்றையும் பிரதிஷ்டை பண்றேன். ஏனென்றால் அந்த ஆசீர்வாதத்துக்கு நீர் நோக்கம் இருக்கிறது. எனக்கு சாமுவேலை நீர் கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. சாமுவேல் வளரட்டும், என் ஆசீர்வாதம் வளரட்டும். I don't want to manipulate, but I want to surrender. I don't want to mix and match, but I want to surrender. சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தின் மாயையிலே சிக்கிக் கொள்ளாதீர்கள். இந்த உலகம் காட்டும் பல காரியத்திலே நாம் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறீங்க. இந்த உலகம் காட்டும் மாயை, இந்த உலகத்தில் இருக்கிறது மாய. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இந்த உலகத்தின் மாயையிலே சிக்கிக் கொள்ளாதீங்க. உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதற்காக தான் உங்களை உங்க பெற்றோருக்கு கர்த்தர் உங்களை கொடுத்தார். உங்களை ஜெபித்து பெற்றவர்கள்,
உங்களுக்காக கண்ணீர் சிந்தி ஜெபித்து உங்களை வளர்த்திருக்கிறார்கள். நீங்க கர்த்தருக்கு உரியவர்கள். சாமுவேல்கள் கர்த்தருக்கு உரியவர்கள். கர்த்தர் நமக்கு இந்த காலையிலே தொடர்ந்து நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவர் ஆழமாக நம்மோடு கூட இடைப்பெறுவாராக. Let the Son of God enfold you. இந்த தேவகுமாரன் நம்மை அணைத்துக் கொள்வாராக. கண்களை மூடி இந்த ஒரு பாடலை நான் பாடுகிறேன். நீங்க கொஞ்சம் சீரியஸா கண்களை மூடி உங்க ஜெபத்தெல்லாம் நீங்க யோசித்து, கர்த்தாவே இந்த சூழ்நிலை நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் எனக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு, கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? ஹல்லேலூயா. Oh, let the Son of God enfold you when His Spirit life around. Let Him fill your heart and satisfy your soul. Oh, let Him have the things that hold you with His Spirit like a dove will descend upon your life and make you whole. Jesus, oh Jesus, come and fill your land. Jesus, oh Jesus, come and fill your land. Oh, come and sing this song with gladness as your hearts are filled with joy. Lift your hands in brave surrender to His name. Give Him all your tears. Oh, give Him all your tears and sadness. Give Him all the years of pain, and you'll enter into life in Jesus' name. Jesus, oh Jesus, come and fill your land. Jesus, oh Jesus, come and fill your land. நாம் இரண்டு கைகளை உயர்த்துவோமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை வல்லமையுள்ளது. உம்முடைய வாக்குத்தத்த வாசனங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய சாமுவேல்களை உம்மிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த பதில்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்தை உமக்கு பிரதிஷ்டை செய்கிறோம். எங்க பிள்ளைகளை உமக்கு பிரதிஷ்டை செய்கிறோம். எங்க வேலைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய கஷ்டங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய எதிர்காலத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். Everything that belongs to you, we give it to you, Lord. எங்களுக்கு உரியவைகள் எல்லாம் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அதை ஆசீர்வதியும். பல மடங்கு எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஒருவேளை கர்த்தாவே இந்த காலையிலே பாரத்தோடு கூட கண்ணீரை மறைத்து, இருதயத்தின் பாரத்தை மறைத்து ஒருவேளை இங்கு நின்று கொண்டிருக்கலாம். சொல்ல முடியாத ஜெப விண்ணப்பங்கள் இருக்கலாம். ஆண்டவரே, அவர்களை நீர் கண்ணோக்கி பாரும். Let them not settle for less. இதுதான் வாழ்க்கை என்று வாழாமல் கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருக்கிற வாழ்க்கையை ஆண்டவரே, அன்னாளை நீர் விடுவித்தது போல, அன்னாளை கசப்பிலிருந்து மதுரமாக மாற்றினது போல, I pray for release in Jesus name. இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலைக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்னாளை போல மனம் கசந்து அழுகிறவர்களை, அன்னாளை போல ஆண்டவரை உறுதியாக பிடித்திருவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலையிலே கர்த்தாவே, ஒவ்வொருடைய இருதயத்தையும் கண்ணோக்கி பார்த்து, அன்னாள் பாடினது போல
என் தேவன் என் கொம்பை உயர்த்தினார், ஆகவே என் கர்த்தரை பாடுவேன் என்று சொல்லி நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாரும். குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்க பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதியும், எங்க வேலைகளை ஆசீர்வதியும், எங்கள் இல்லத்தை ஆசீர்வதியும். எதற்காக நீர் எங்களை ரட்சித்தீரோ, எதற்காக இன்றைக்கு நாங்கள் வாழ்கிறோமோ அந்த நோக்கம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற கர்த்தாவை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சாமுவேலை போல ஆலயத்தில் இன்றைக்கு கர்த்தருக்கு உரித்தாக்குகிறோம். கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற காரியங்களை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.